பாடலை பாடலாம். ஆறாறு. என் வாழ்வில் நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதை சொல்லும் போது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்க வேண்டியதா இருக்குது. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நீ பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உன்னோடு கூட நடந்து வருகிறவரா இருக்கா. விலகாமலே நடத்தி வந்தி விலகாம நடத்தி வந்த தேவன். விலகாமலே நடத்தி வந்தி கைகள் அசைத்து ஆச்சரியமானவரே. அவர் ஆச்சரியமானவர். என் வாழ்வில் அதிசயமான என் தேவன். இந்த கால வேளையில ஒரு பிரசனம் அளவில்லாத தேங்க்யூ லார்ட் பெறுகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளும். அதிசயமான என் தேவன். பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. எதிர்பார்க்கும் நிச்சயமா முடிவுகளை உன் வாழ்வில் அளிப்பவரா இருக்கார். அடிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி வரியா அலைத்த என்னை கண்டீரே கண்டலா வழியறியா வழியறியா எரிந்த அந்த ஆடு போல உன் தேவனாகிய கர்த்தர் உன் மந்தையில சேர்க்க தேவன் வல்லவரா இருக்கா. இடறி போன ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆச்சரியமான என் தேவன். ஓ தேங்க்யூ லார்ட். அதிசயமான தேவன். நான் எங்கோ சென்றிருப்பேன், எப்படியோ போயிருப்பேன், வீணா இருப்பேன், பாயா இருப்பேன், ஏற்படற்று கடந்தேன். ஆனா அதிசயமா என்னோட வாழ்ல வந்தீங்க ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. சருக்களிலும் கண்ணீரிலும் மிகுந்திட்ட என் நிலையை உன் நிலையை கண்ட என் தேவன். சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்த உன்னை மிகுந்திட்ட என் நிலையை துன்பங்கள் கண்ட நாட்கள் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செதி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செதி. ஆச்சரியமானவர். சத்தத்தை உயர்த்தி தேவனாகிய கர்த்தர், ஓ அதிசயமான என் தேவன், ஆச்சரியமான கர்த்தர், ஓ தேங்க்யூ லார்ட். அவர் வல்லமுள்ள தேவன். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் வாழ்வில் வந்ததற்காக உமக்கு நன்றி. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு
கொள்கிறவரா இருக்கார். மாதா தாயை போல இல்ல. ஓ, ஒன்னத்துக்கு உதவாத என்னை நீ சுமந்து சென்ற தேவன். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்ளீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்ளீர். சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி உன் ஆராதனை என் தேவனாய கர்த்தர் நுகர்ந்த ஆராதனையாய் நுகர்ந்து கொள்ளுகிறார். உன்னதமான என் தேவன், உன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஓ, thank you Lord, thank you Jesus. மீண்டும் மீண்டும் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே சொல்லிக்கொண்டே எல்லாம் ஆச்சரியமானவர். ஏன் தெரியுமா? உன் வாழ்வில் அப்படியாப்பட்ட அதிசயங்கள் செய்கிற என் தேவன். ஆச்சரியமானவரே என் உண்மையானவே உண்மையானவே இதயத்தின் நிறைவாய் சொல்லற ஆச்சரியமானவரே. ஆச்சரியமான என் தேவன், ஆச்சரியமான தேவன். ஏனா நம்மளை உருவாக்குற தேவன். எதிரிகள் மத்தியில நம்மளை தலையை உயர்த்த செய்த தேவன். 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் உடவனாய் அலங்கோலமாய் இருந்த அந்த வாசல அந்த வாசல என் தேவன் அவர் அதிசயமான தேவன். அலங்கார வாசலிலே அலங்கோல ஒரு முடவன் உட்கார்ந்தார். அவனை தூக்கி எடுத்த என் தேவன் அதுபோலதான் வாழ்க்கையை நிறைவேற்றுகிற தேவனார். இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. எதிர்பார்த்த முடிவுகளை என் வாழ்வழிப்பவரே, எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்க்கும் நீ உன் சிந்தையில் அல்ல, முழு மனதோடு கர்த்தர் மேல பாரத்தை இறக்கி வச்சு அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றிய தேவன். வழியறியாய் வழியறியாய் கண்டீரே கண்களால் வழியறியாய் அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழைத்த என்னை கண்டீரே கண்களால் ஆச்சரியமானவரே ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை சருக்களிலும் சருக்களான பாதையில் நீரிலும் கண்ணீரான பாதையில் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமான விசுவாசத்தோடு ஆச்சரியமானவரை ஆச்சரியமாய் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமான என் தேவன், அதிசயமான தேவன், அவருடைய ஆச்சரியமாய் வழிநடத்த தேவன். கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மையோடு நிறையோடு இதயத்தோடு முழு மனதோடு அவரை கூப்பிடும் போது, அவரை தட்டும் போது, அவரை ஆராதிக்கும் போது நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா. ஆச்சரியமான தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. கண்ணீர்ல ஆண்டவரே, சருக்கலான பாதையில ஆண்டவரே என்னை விழுந்துட்ட என்னை ஆண்டவரே அப்பா சொந்த பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நன்றி ராஜா,
அலங்கார வாசலிலே அலங்கோல ஒரு முடவன் உட்கார்ந்தான். அது அலங்கோலமா நல்லா அழகா ஜோடிக்குது. அநேக பேர் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, உங்களோட அலங்காரத்தை, உங்க ஆடையை, உங்களோட வெளி தோற்றத்தை பார்க்கறாங்க. ஆனா இருதயத்துல ஒரு அலங்காரமான ஒரு வாழ்க்கை, உன் இருதயத்துல ஒரு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. ஆனாலும் தேவன் அந்த அலங்கோலமான அந்த வாழ்க்கை 40 வருஷமாய் நீர் இருந்த அலங்கோலமான வாழ்க்கை ஒரே நாள்ல என் தேவனாய கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கிறாரா இருக்கார். அலங்கோலமா இருந்தவனோட வாழ்க்கையை என் தேவன் சீர்படுத்துகிறார், தட்டி எழுப்புகிறார். அவர் தான் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். கண்ணீரில் கடந்த அவனை சொந்தக்காரங்க வந்து தூக்கி விடல, அவனோட சுயத்தால், அவனோட பலத்தால், அவனோட தேவைக்கு அவனை யூஸ் பண்ண அந்த சொந்தக்காரங்க தினத்தினமும் அவனை அந்த ஆலயத்தில் உட்கார வைத்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர் தமது சொந்த பிள்ளையை தேவன் தூக்கி எடுத்தார். அது போலதான் என் தேவனாகிய கர்த்தர் அலங்கோலமான இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் என் தேவன் சீர்படுத்துகிறார். அவன் எக்கால சத்தத்தோடு மேல தாளத்தோடு நீ புறப்படுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ சோர்ந்து போகாத, கரங்களை தட்டி கொண்டு நீ சோர்ந்து போகாத, நீ மேலத்தோடு ஆரவாரத்தோடு நீ புறப்படுவாய். இது கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். உண்மைதான் 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 ஆண்டவரே, உண்மைதான். சொந்தக்காரங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்காங்க, பணத்துல செல்வாக்கத்துல உயர்வுல நல்லா தானே இருக்காங்கன்னு. அவங்க நம்மளோட தோற்றத்தை பாக்குறாங்க. ஏன்னா அவங்க என் தோற்றத்தை பார்க்கலாம். கர்த்தரே உன் இருதயத்தை பார்த்து அந்த முடவனை எழுப்பினது போல கர்த்தர் இந்த வேளையில உன்னை எழுப்பி உன் தேவனாய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அலங்காலமான இருந்த வாழ்க்கை நான் இப்ப சீர்படுத்திட்டேன். உண்மாண்டவரே, ஆச்சரியமானவரே, சொல்லலாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. சருக்களிலும் கண்ணீரில இருந்த விழுந்திட்ட என் நிலையை சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ்ச்சி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை செய்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லமா. ஆச்சரியமானவரே, நல்ல சத்தத்தை உயர்த்தி. அதிசயமான தேவன், அதிசயமான தேவன் உன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார். 40 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷத்தை பாட என் தேவன் ஒரே நாள்ல சுகப்படுத்தின தேவன். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஒரே நாள்ல அவனை இந்த முடவனை சரி பண்ண போல ஒரே நாள்ல வாழ்க்கை எடுக்கிறார். ஒரே நாள்ல அவனை தூக்கி நிறுத்துகிறார். தூக்கி நிறுத்தி அவனை சப்பாரியா இருந்து அவனை நடக்க செய்தார். ஆச்சரியமானவரே, சத்தத்தை வைத்து சொல்லலாம். அதிசயமானவரே, சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஆச்சரியமானவரே, சத்தத்தை உங்க ஆராதனை என் தேவன் உகர்ந்த ஆராதனையா, உன்னதமான தேவன் உன்னோட ஆராதனைய உகர்ந்த ஆராதனையா ஏற்றுக்கொள்ளுகிறார்.
ஆச்சரியமா ஆண்டவரே என் ஓ thank you Lord ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உன்னை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அம்மான்னு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பா நோக்கி கூப்பிடுங்களா அப்பா நான் உன்னை கூப்பிடுறேன் சாமி நான் தகுதி இல்லாத பாத்துறேன் ஆனா உன்னை அப்பான்னு கூப்பிடுறேன் கூப்பிடவா கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானே சொல்லணும் உத்தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மானே சொல்லணும் கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானே சொல்லணும் என் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும் என்னை கஞ்சுவத மிஞ்சுவத பார்த்தா அம்மானு சொல்லணும் ஏசப்பா என்னை ஆற்றுவது தேற்றுவது பார்த்தா அப்பான்னு சொல்லணும் உன்னை அப்பான்னு கூப்பிடுவேன் உம்மை அம்மானு கூப்பிடவா அப்பா உங்க பிள்ளைங்க அப்பா கண்ணீரோடு கூப்பிடுறாங்க கண்ணீரோடு கூப்பிடுறாங்க ஆண்டவரே உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பான்னு கூப்பிடவா என் கண்ணீரை துடைக்கல பார்த்தா அம்மானு சொல்லணும் என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பானு சொல்லணும் என் கண்ணீரை ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க பாடுறவங்க பாடுங்க அப்பாவோட சமூகத்துல வந்திருக்கீங்க அம்மாவோட சமூகத்துல வந்திருக்கீங்க உன் ஃப்ரெண்டோட சமூகத்துல வந்திருக்கீங்க அப்பானு சொல்லணும் என்னை இருவது தாங்குவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உன் இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும் உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மானு சொல்லுங்க அப்பா நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடுங்க உம்மை அப்பானு அப்பா கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடவா உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பானு கூப்பிடவா உம்மை அப்பான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடவா நம்ம பரம தகப்பன் நம்ம அழுதா அவர் தோல் மேல இருக்கிற
துண்டை எடுத்து அவர் கண்ணீரை துடைப்பாரு. பரம தகப்பனே அப்படி செய்யற நிறைய அப்பா அம்மா அதை மாரி செஞ்சிருப்பாங்க. அவங்க முந்தானையில அழுவும்போது அவனோட பொண்ணோட கண்ணீரை துடைப்பாங்க. ஆனா என் தேவன் எப்படியா இருக்காருன்னா, அவரு வஸ்திர தொங்கலால் உன் கண்ணீரை துடைக்கிற வல்லவரா இருக்கிறார். அப்பதான் என் அப்பான்னு கூப்பிடுறேன், சாமி எனக்கு யாருமே இல்லை, நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், எல்லாம் என்னோட வெளி தோற்றத்தை தான் பாக்குறாங்க, ஆனா நான் உள்ளுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறப்பா. அப்பா நீ நான் நல்லா இருப்பதுதான் இந்த இடத்துல நான் கல்யாணம் பண்ணனேன், நீ நல்லா இருப்பதுதான் இந்த இடத்துக்கு நான் போனேன், ஆனா நான் நல்லா இல்லையே, என் பிள்ளைகளால இல்ல நான் நல்லா இல்ல, என் சொந்தத்தால நான் நல்லா இல்ல. அப்பா பாசத்துல ஏங்கி இருக்கிறேன், அம்மா பாசத்துல ஏங்கி இருக்கிறேன், ஆனா அதெல்லாம் ஒரு சட்டன் டைம் தான். ஆனா நான் நல்லா இல்ல சாமி, என்னோட தேவைக்காக என்னை யூஸ் பண்றாங்க சாமி. அந்த முடிவுன தினந்தோறும் அவங்க சொந்தக்காரங்க அழிச்சாந்து அவனோட வாழ்க்கையை ஸ்டைலே மாத்திட்டாங்க. அந்த அலங்காரமான வாசல்ல தினந்தோறும் அவனை கூப்பிட்டு வந்து வச்சு உட்கார வச்சாங்க. அவனுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அவன் பிடிச்ச மாதிரி வாழ முடியல. அவங்களோட சொந்தக்காரங்களோட அவங்க அப்பா அம்மாவோட விருப்பத்தால தான் அவன் வாழ்ந்தான். ஆனா தேவனோட விருப்பம் அது இல்லை. நீ முடங்கி கிடக்கிறது இல்லை, நீ சாஞ்சி கிடக்கிறது இல்லை, நீ உட்கார்ந்ததுலயே உட்காரணும் அந்த விருப்பம் இல்லை. கர்த்தர் உன் கண்ணீர் யாவை துடைத்து என் தகப்பனாய கர்த்தர் உன்னை தோள் மேல சுமந்து எக்கால சத்தத்தோடு ஆரவாரத்தோடு மேளத்தோடு நீ புறப்படுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கருவில் என்னை சுமந்தத பார்த்த அம்மானு சொல்லணும், உன் தோளில் என்னை சுமந்தத பார்த்த அப்பா சொல்லணும், கருவில் என்னை சுமந்தத பார்த்த அம்மானு சொல்லணும். உன்னை சுமந்து செல்லுகிற தேவன் சுமந்து செல்லுகிறார். அம்மானு சொல்லணும், உங்க அப்பா கெஞ்சிறாரு, அப்பா மகனே நீ அழுவாத, கலங்காத, திகையாத, நான் உன் தேவனா இருக்கிறேன். அப்பானு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீர் துடைச்சத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், ஏ விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், ஏ கண்ணீரை துடைச்சத பார்த்தா வஸ்திர தொங்கலோட அவர் வஸ்திரத்தோடு உன் கண்களை உன் கண்ணீரை யாவை துடைக்கிற தேவனா இருக்கார், துடைக்கிறார். என் தேவன் அவர் வஸ்திர தொங்கலை தொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாதிகள் சுகம் வெள்ளன் ஆரோக்கியத்தை தருகிற தேவனா இருக்கார். அம்மான்னு சொல்லணும், இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உன்னை அப்பான்னு கூப்பிடவா, சொல்லலாமா உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு கண்ணை மூடி ஆராதிங்க. தோளில் என்னை கர்த்தர் உங்கள்கிட்ட பேச விரும்புறார்.
சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவது மிஞ்சுவத பார்த்தா அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதை தேற்றுவதை பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவது மிஞ்சுவத பார்த்தா அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதை தேற்றுவதை பார்த்தா அப்பா. வானத்துக்கு நேரா கரங்களை தூக்கி சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அப்பா உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உன்னை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பா நீங்க எங்கப்பா? உங்க மார்பில நான் சாயணும் சாமி. உங்களை கட்டி அணைத்து என் கவலை எல்லாம் சொல்லணும் சாமி. உங்க மடியில அமர்ந்து ஆண்டவரே என் துக்கத்தெல்லாம் உன்னிட்ட சொல்லணும் சாமி. அப்பா நான் என்ன எப்படி வாழணும்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க. எல்லாம் வெளுத்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிற என் பிள்ளை என்ன பார்த்துக்குவான், என் கணவர் என்ன பார்த்துக்குவான், என் மனைவி என்ன பார்த்துக்குவான்னு நினைக்கிறேன். ஆனா சட்டன் டைம்ல எல்லாம் நவந்து போயிடுறாங்க, நான் ஒன்னே நிக்கிறேன். அப்பா உங்க சமூகத்துல நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. என் கண்ணீரை நீ துடைத்த என் தேவன், என் கவலைகளை போக்குற தேவன், மீண்டும் என்னை உயிர்ப்பித்த தேவன், மீண்டும் என்னை சிறப்படுத்தின தேவன், மீண்டும் என்னை அலங்கோலமா இல்ல அலங்காரமா என்னை உருவாக்குற தேவன் நீர் ஒருவரே. தகப்பன் நீர் ஒருவரே. நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டி கொண்டு அவர் வல்லமுள்ள காரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் வஸ்திரத்தால் உன் கண்ணீரை யாவையும் துடைக்கிறவரா இருக்கிறார். அவர் காயப்பட்ட கரத்தால் உன்னை அணைக்கிறார், உன்னை சேர்த்து கொள்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவர் நீர் ஆசுதுங்க பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.